Hi guys, welcome back to our channel Explore with Sinu. நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா திருமலையில் தாங்க இருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 vlog பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி திருப்பதி வரையும் வந்தோம். திரும்ப அலிப்பிரி நடப்பாத வழியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருமலை ரீச் பண்ணிவிட்டோம். ஒரு 9 மணிக்காக வந்தோம். ஸோ இங்கே பின்னாடி தெரியுது இல்லைங்களா, மாதவ நிலையன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குங்க. ஸோ அலிப்பிரி வழியாக நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த பில்டிங் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிக்காணிக்கு கொடுத்துக்க முடியும், ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம், அதாவது குளிச்சிக்கலாம். அண்ட் தென் வெயிட்டிங் ஹால்ஸும் இங்கே இருக்குது. உங்களுக்கு சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னப்பிரசாதமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஒரே பில்டிங்கில் 5 விஷயம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்கிறேன். இன்னும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ எல்லா விஷயமும் இங்கே கிடைக்குதுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தரிசனத்துக்கு கிளம்பிட்டவங்க. ஸோ டைம் கரெக்டாக ஒரு 10:15 ஆகுது. 2 பேர் வந்து முடிக்காணிக்க கொடுக்க வேண்டியது இருந்ததுங்க. ஸோ அது போய் அவங்க கொடுத்துட்டு வந்த உடனே ஸோ தரிசனத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க இங்கே போயிட்டு என்ன டைமுக்கு தரிசனம் பண்ணுறோம், எப்படி போய் க்யூவில் நிற்கிறோம், அந்த இடம் எங்கே இருக்குது, ஸோ ரிட்டன் நாளைக்கு எத்தனை மணிக்கு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐடியில் அப்படியே அந்த ரெஃப்ரெஷ் ஆன இடத்துலேருந்து அப்படியே கீழே இறங்கி போயிட்டுருக்கோங்க. ஸோ யூஸ்வலாக அந்த கோயிலுக்கு போகிற வழி ஞாபகம் இருக்குது. ஸோ அது வழியாக தான் மேபி தரிசனம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வழியில் ஏற்கனவே விசாரிச்சுட்டு ஃப்ரீ தர்ஷன் கியூ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு கிளம்பணுங்க. அந்த கியூ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு. இங்கே திருமலையிலேயே ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற இடங்களை ரீச் பண்ணுறதுக்கு. பட் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றதால உடனே வரணுன்றதால இங்கே ஜீப் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு 50 ரூபா கொடுத்து ஸோ இந்த இடம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வழியாக தாங்க ஃப்ரீ தர்ஷனுக்கு வந்து போகணுங்களாம். கேட் நம்பர் 59ங்க. ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேட்குள்ளே வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ இங்கே எக்ஸ்பெக்டட் தர்ஷன் டைம் கிட்டத்தட்ட 28 hours போட்டிருக்காங்க. ஸோ எப்படின்னு தெரியல, எவ்வளோ டைம் ஆகணும் புரியல. ஸோ அதே கியூவில் தாங்க கொஞ்சம் வேகமாக ரன் ஆகிட்டு இருக்கு, கியூவு போயிட்டே இருக்கோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம போகிற கியூ எங்கே இருக்குங்களா, ஆனால் இதே ஃப்ரீ தர்ஷன் கியூவு நீங்கள் பாருங்கள், கீழே தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம போகிற அதே கியூ தாங்க. அங்கே லாங்கில் வந்து அப்ஸ்டேஸில் போது பாருங்கள். நம்ம போய் ஒரு யூட்டர்ன் பண்ணி வரணும். வேலை செய்ய சொல்லணும். செவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஒரு 20 மணி நேரம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் முடிச்சிட்டோங்க. சர்வ தர்ஷன் அதாவது ஃப்ரீ தர்ஷனில் தான் போயிருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். நைட்டு 10:40க்கு வந்து பார்த்திங்கன்னா கியூவில் நின்னோம். 7/7/2026 நைட்டு 10:40 கியூவில் நின்னோம். 8/7/2026 சாயந்தரம் 4:42க்கு தாங்க தரிசனம் பார்த்துட்டு கோயிலேருந்து வெளியில் வந்தேன். ஸோ டோட்டலாக 20 மணி நேரம் 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ வெளியில் வந்து ஃபஸ்ட்டாக ஃபோன் கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உள்ளே வந்து நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அந்த டோக்கன் வச்சு PAC 4 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அந்த டெலிவரி கவுண்டர் எங்கே இருக்குது அப்படின்னா இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிற வழி. ஐ மீன் நீங்கள் கோயிலேருந்து வெளியில் வரணும்னாலும் இதில் தான் வந்தாகணும். ஸோ அந்த அரச மரம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து டெலிவரி கவுண்டர் இருக்குங்க. அந்த PAC 4ன்றது இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதில் வந்து டெலிவரி கவுண்டர் நம்பர் 7ல் இருந்தது. ஸோ இப்போ அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. ஸோ டைம் கரெக்டாக வந்து ஒரு 5:10 ஆக போகுதுங்க. 5 மணிக்கெலாம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ திங்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு வரது டைம் ஆயிடுச்சு. 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 மாட வீதிகள்லையுமே வந்து சாமி வந்து ஊர்வலம் வரும். போய் அதை பார்ப்போம். பார்த்துட்டு நைட்டு இந்த தரிசனத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் இன்னும் லட்டு வாங்கலை, போய் அன்னப்பிரசாதம் சாப்பிட்ணும். அப்புறம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு தாங்க இங்கேருந்து கிளம்பணும். ஸோ அதெல்லாமே அப்படியே அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ
இந்த உற்சவம் நடக்கிற இடம் எங்கன்னாக்கா திருமலை திருப்பதி ராஜகோபுரம், அந்த கருவறை கோபுரம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதிலிருந்து எங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஊஞ்சல் உற்சவம் முடிஞ்சதுங்க. அது முடிஞ்சதுமே எங்கள் 4 மாட வீதியில் வந்து சாமி வந்து பார்த்திங்கன்னா ஊர்வலம் வருவாங்க. ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 2 யானையும் இருக்குங்க. உற்சவம் முடிச்சுட்டு சாமி கிளம்பிச்சு இல்லைங்களா. ஸோ மாட வீதியில் முடிச்சுட்டு திரும்ப கோயிலுக்கிட்ட வரும்போது கொஞ்சம் ஃபுட்டேஜ் கவர் பண்ணலாம்னு நினச்சேங்க. ஸோ வரது கொஞ்சம் டைம் ஆகும் போல். ஸோ அதுக்குள்ள லட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்டு கவுண்டருக்கு வந்திருக்கேன். லட்டு கவுண்டர் எங்கே இருக்குது அப்படின்னா கோயிலிருந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் தனியாக வருங்க. லட்டு கவுண்டர்ஸ் போர்டே வச்சுருப்பாங்க. ஸோ அது வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் லட்டு கவுண்டர்ஸ் ரீச் பண்ணிட முடியும். பொது தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு 20 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி விலாக், அதாவது நம்ம கீழே திருப்பதியிலேருந்து திருமலை வரையும் அலிப்பிரி நடப்பாதையில் வந்து நடந்து வந்ததை வந்து பார்த்திங்கன்னா விலாகாக கவர் பண்ணி நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு டோக்கன் கிடைக்கலங்க. அதாவது எஸ்எஸ்டி ஆகட்டும் அப்படின்னா திவ்ய தர்ஷன் டோக்கன் ரெண்டுமே கிடைக்கல. அதால் பொது தரிசனம் ஃப்ரீ தர்ஷன் சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு பேர் வந்து சர்வ தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் நம்ம போய் தரிசனம் பார்க்குற மாதிரி இருந்ததுங்க. ஸோ அதால் வந்து அலிப்பிரி நடப்பாதை ஏறி வந்த உடனே வந்து அங்கே மாதவ நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க ரைட் சைடில் நம்ம நடந்து வரும்போது. ஸோ அங்கே போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே அன்னப்பிரசாதம்
இருந்தது. சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு வெளியில் வந்தோம். வீடியோட இன்ட்ரோ வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், இந்த வீடியோட இன்ட்ரோ. ஸோ அங்கேருந்து இந்த கியூ, அதாவது சர்வதர்ஷன் கியூ வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு ஜீப்பில் தாங்க அங்கே போனோம். ஸோ 50 ரூபா வந்து கலெக்ட் பண்ணாங்க, பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இடத்த ரீச் பண்ணிவிட்டு கரெக்டாக 10:40க்கு அந்த கியூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டு 10:40க்கு கியூவில் நின்று நம்ம கரெக்டாக 4:35க்கு தாங்க ஃபஸ்ட்டு வெயிட்டிங் ஹால் சொல்லுவாங்க. அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல நம்மளை வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் வெயிட்டிங் ஹால் இருக்கும், அங்கே மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண வைப்பாங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் வெயிட்டிங் ஹாலை நம்ம ரீச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. கியூலேயே எப்படியும் வந்து ஒரு 3-5 கிலோமீட்டர் நடந்துருப்போங்க. சரி, வீக் டேஸில் வந்து க்ரௌட் இருக்காது அப்படின்னு நம்பி தாங்க இந்த வீக் டேஸில் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வந்தேன். அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌட் அதிகமாகிட்டு கிட்டத்தட்ட 3-5 கிலோமீட்டர் வந்து நடந்தோம் நைட்டு மட்டுமே. 10:40க்கு நின்று நாங்கள் 4:40க்கு தாங்க ஒரு அப்ராக்சிமேஷனாக ஒரு 6 மணி நேரம் வந்து நடந்து அந்த வெயிட்டிங் ஹால் ரீச் பண்ணோம். ஸோ அங்கே ரீச் பண்ணிவிட்டு திரும்பவும் அங்கேயும் வந்து ஒரு 3 ஹவர் வெயிட்டிங்கில் இருந்தோங்க. 3 ஹவர் வெயிட்டிங்கில் இருந்துட்டு 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே போனோம். போயிட்டு நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே கொடுக்குற இடம், அப்புறம் வந்து மொபைல் ஃபோன் எல்லாமே அங்கேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிட முடியும் இடையிலேயே. ஸோ அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் வெயிட்டிங் ஹால் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அந்த பிளேஸ்க்கு போகிற இடத்துக்கு நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட் வெயிட்டிங் ஹாலில் அந்த செக்கிங் ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே போனோம். கிட்டத்தட்ட ஒரு 7.5 மணி நேரம் கழிச்சு, அதாவது 7ஆம் தேதி நம்ம கியூவில் நின்னோம் நைட்டு 10 மணிக்கு 10:40க்கு. இப்போது 8ஆம் தேதி மதியம், அதாவது ஈவினிங்னே சொல்லலாம், 3:30க்கு தாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அங்கேருந்து ஓப்பன் பண்ணி தரிசனத்துக்கே அலோவ் பண்ணாங்க. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட் வெயிட்டிங் ஹால்லேருந்து நம்மளை அனுப்புனதுக்கப்புறமா இடையிலுமே ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்குங்க. ஸோ அங்கேயுமே திரும்ப நம்மளை செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணிவிட்டு திரும்ப தரிசனத்துக்கு அனுப்புனாங்க. தரிசனத்துக்கு ஒரு 1 ஹவர் அப்ராக்சிமேஷனாக ஆயிருக்குங்க. ஒரு 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோங்க. ஸோ எக்ஸாக்டாக நைட் நடந்தது இதுதாங்க. தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுமே லக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஊஞ்சல் உற்சவத்தை பார்த்துட்டு லட்டு கவுண்டருக்கு போயிட்டேங்க. ஸோ சர்வதர்ஷனில் நம்ம வந்து சாமி பார்த்ததால நமக்கு ஒரு லட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது இல்லாமல் 4 லட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினேங்க. ஸோ டோட்டலாக 5 லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த லட்டு கவுண்டருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃபவுண்டைன் இருந்திருக்கும். எவ்வளோ பேர் அதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. ஸோ கோவிலுக்கு, அதாவது இந்த கோவிலோட கருவறை இருக்குங்க இல்லைங்களா, அந்த கருவறைக்கு பின்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அது ரெடி பண்ணியிருப்பாங்க ஒரு பார்க் மாதிரி போட்டு. ஸோ சாங்ஸ் வந்து அங்கே ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணும்போது அந்த வாட்டர் ஃபவுண்டைனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்று வர மாதிரி வரும். ஸோ அதில் டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஸோ ஈவினிங் ஆகட்டும், அதாவது நைட் டைம் ஆகட்டும், போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட்டிங்கில் இருந்தேன். ஸோ டைம் ஆகிடுச்சிங்க. ஸோ அன்னப்பிரசாத் சென்டர் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, இந்த கோவிலேருந்து அப்படியே ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த புஷ்கரணி தீர்த்தம் இருக்குது இல்லைங்களா. ஸோ தீர்த்தத்துலேருந்து இந்த வழியாக வரும்போது உங்களுக்கு அன்னப்பிரசாத் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ அப்படியே போய்ட்டு அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சம் கிளிப்ஸ்லாம் வந்து இந்த கோவிலில் நைட் டைமில் லைட்டிங்கில் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலாங்க. ஸோ அன்னப்பிரசாத் சென்டருக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு செப்பல்ஸ் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கிற இடம் இருக்குங்க. ஸோ உங்களோட செப்பல்ஸ் வந்து நீங்கள் எங்கே வச்சுட்டு போகிறதுனால வச்சுட்டு போகலாங்க. அன்னப்பிரசாத் சென்டரில் செப்பல்ஸ் வந்து போட்டு வரக்கூடாது போலங்க. அதனால தான் வந்து அங்கே ஃப்ரீயாக செப்பல்ஸ் பார்த்துக்கிற இடம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அன்னப்பிரசாத் சென்டர்லேருந்து அப்படியே வெளியில் போயிட்டுருக்கோங்க. என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கார சட்னி, அப்புறம் சுரக்காய் பொரியல், அப்புறம் ஐ திங்க் ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க சாதம் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு 3 ஐட்டம் கொடுத்துருந்தாங்க. ரசம், சாம்பார், ரசம், மோர், 3 ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்தாங்க. சாப்பாடு ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. இந்த அன்னப்பிரசாத் சென்டரில் என்னென்ன டைமில் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அப்புறம் லஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்ன டைம் அப்படின்னா காலையில் 8:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரையும் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. 10:30 மணிலேருந்து 4 மணி வரையும் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் கொடுக்குறாங்க. 4 to 5 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்குங்க. 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரையும் உங்களுக்கு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க.
டைம் கரெக்டாக 8 மணி ஆகுதுங்க. இப்போவுமே திருமலையில் இந்த 4 மாட வீதி இருக்குது இல்லைங்களா, ஸோ இதில் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. அவ்வளோ பில்கிரிம்ஸ் அதாவது பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. நிறைய பேர் தரிசனம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திருமலையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணணும் அப்படின்னாக்கா மொத்தமாக உங்களுக்கு டோக்கன்ஸு அப்புறம் ப்ரீ புக்கிங் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. யூஸ்வலாக ப்ரீ புக்கிங் அப்படின்றது ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனுங்க. அதாவது ஒரு 300 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணி சுவாமி தரிசனம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எல்லா மாதமும் 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து ஜூலைங்களா, இன்றைக்கி வந்து 8 தேதி. ஜூலை 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டோக்கன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஜூலை 24ஆம் தேதி ஓப்பன் பண்ண போகிற அந்த ஸ்பெஷல் என்ட்ரி டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷன் டோக்கன்ஸ் வந்து அக்டோபர் மாதம் தரிசனத்துக்கு தாங்க இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 2 மாதம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் என்ட்ரி டோக்கன்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணணும். டைம் ஸ்லாட் வந்து ஒரு நாளில் வந்து ஒரு 4-5 கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் ஸ்லாட்டில் வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்க முடியும். ஸோ பேர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம டேரெக்டாக வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்குது இல்லைங்களா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் அப்புறம் திவ்ய தர்ஷன் டோக்கன். ஸோ இந்த மாதிரி டோக்கன்ஸ் வச்சும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தரிசனம் பார்த்துக்க முடியும். நீங்கள் எப்படி வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருமலை எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் மாநிலமில் திருப்பதி மாவட்டத்தில் இந்த மலை வந்து லொக்கேட் ஆகியிருக்குங்க. ஸோ இங்கே மூலவர் யார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், வெங்கடாஜலபதி அப்படி இல்லைனா திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுவாமிக்கு தனியாகவே நிறைய பேர் இருக்குங்க. ஸோ பாலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 7 மலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமர்ந்து இருக்கிறதால, அதாவது 7 மலைகளை கடந்து 7வது மலையில் வந்து அமர்ந்திருக்கிறதால இந்த சுவாமிக்கு ஏழுமலையான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குங்க. இந்த கோவிலை வந்து கட்டினது யார் அப்படின்னா முதல்ல தமிழ்நாட்டை ஆண்ட தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்ற மன்னரால் தாங்க கட்டப்பட்டது. ஸோ இப்போ யார் வந்து இந்த கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா திருமலை திருப்பதி தேவஸ்தானம், அதாவது டிடிடின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் தாங்க இப்போதைக்கு இந்த கோயில் இயங்கிட்டு இருக்கு. இங்கே நடக்கிற திருப்பணிகள் ஆகட்டும், அப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், கோயில் நடக்கிற விழாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்துட்டு வராங்க. ஸோ அதாவது இங்கே திருமலையில் நடக்கக்கூடிய விழாக்களில் ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவம், அப்புறம் வந்து வைகுண்ட ஏகாதசி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரதசப்தமி. இந்த 3 விழாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இங்கே. ஸோ இந்த கோவில் வந்து உருவானதுக்கு உண்டான வரலாறு வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குங்க, தல வரலாறு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஒரு பேர் நான் சொல்கிறேன் இல்லைங்களா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கிற இந்த வெங்கடாஜலபதி கடவுள் மேலே ரொம்பவுமே பக்தராக இருந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சுவாமி வந்து பாலாஜின்னு அழைப்பார். ஸோ அவர் அழைக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த சாமிக்கு அந்த பேரும் வந்து பார்த்திங்கன்னா இன்னி வரையும் வழங்கப்பட்டு வருது. ஸோ எக்ஸாக்டாக அந்த தல வரலாறு டீட்டெயில்ஸ் பற்றி எனக்கு தெரிலைங்க. நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்தேன் அப்படின்னா அந்த தல வரலாறு பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இந்த தேங்காய் உடைச்சு கும்பிடுவாங்க இல்லைங்களா, சாமி கும்பிடுவாங்கல்ல, ஸோ இந்த இடம் ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த கோவில் கோபுரத்துக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்திருக்கேன். ஸோ அப்படியே ஃபைனலாக சாமி கும்பிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்பலாங்க. கோவிலேருந்து இந்த வழியாக தாங்க வந்தேன். ஸோ எதுக்காக அப்படின்னாக்கா இங்கே தாங்க பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வரைக்கும் பாருங்கள் பஸ்ஸஸ். ஸோ கீழே வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் சரி, அண்ட் தென் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தாங்க இருக்குது. ஸோ இங்கே பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் மூலமாக வந்து கீழே திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து திருவண்ணாமலை போயிட்டு வீட்டுக்கு போக போகிறாங்க. ஸோ ஓவராலாகவே இந்த திருப்பதி ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தாங்க. பட் அந்த டோக்கன் கிடைக்காத இஷ்யூ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கில் வந்து ஒரு 20 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமியை பார்த்தது, இந்த 2 விஷயம் மட்டும் இல்லைன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மெமரியாகவே இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் சர்வதர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா திருமலையில் வெங்கடாஜலபதியை வந்து எப்படி தரிசிக்கிறது, எவ்வளோ டைம் ஆகுது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டோக்கன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. மேலும் இது பண்ணுற விளாக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான விளாக் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.